ஒரு எறும்பு தானிய களஞ்சியத்துல இருந்த அரிசியை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து அதை கூண்டுல சேர்க்க போராடிட்டு இருந்துச்சு. தானியத்தை எடுத்துட்டு போகும்போது வானத்துல இருந்து மழை தூவி அந்த இருக்க செம்மண் எல்லாம் அது மூஞ்சில அடிச்சு எடுத்துட்டு போக முடியல. மறுபடியும் எடுத்துட்டு போகுது. ஆனா அங்க ஒரு குழந்தை விளையாடத்தனமா வந்து அதை கழிச்சு விட்டு அந்த அரிசி அது கிட்ட பிடுங்கிட்டு போயிடுது. பணம் தளராம அது மறுபடியும் எடுத்துட்டு வருது. அப்போ ஒரு கோழி வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுது. இந்த தடவை ஒரு யானை மதம் பிடிச்சி நேரா இந்த எறும்பு கிட்ட வருது. இந்த எறும்புக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆகா, கதை முடிஞ்சிச்சுன்னு ஒரு மிஷின் அடிச்சிருச்சு. ஆனா அந்த நிமிஷம் தான் அது மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் திரும்பி ஓட ஆரம்பிக்குது. இருந்த எறும்பு திடீர்னு ஒரு நிமிஷம் நிக்குது. யானையோட அந்த காதுக்குள்ள போயிட்டு கடிக்குது. உடனே அந்த யானையும் ஓடோடி போயிடுது. இதுக்கு பேரு தான் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் சொன்னாரு. வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை தகர்த்தெறிஞ்சிட்டு செல்லணுமே தவிர அங்கேயே முடங்கி போக கூடாது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கான விடை கண்டிப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். துன்பத்திற்கு